வணக்கம், வெல்கம் டு ஈஸி கலர் கோலம். வாங்க இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கோலம் பார்க்கலாம். இது வந்து நிலைக்கோலம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட்டு அதுக்கப்புறமா அது ஒரு பூக்கோலமா மாத்திருக்கிறேன். பாருங்க எப்படி போடுறேன்னு. என்னோட இந்த ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம், சுவை 6ங்கிற சமையல் சேனல். இந்த 3 சேனலையும் பாருங்க. 3 சேனலுமே கட்டாயம் பிடிக்குங்க உங்களுக்கு. ஏன்னா 3 சேனல் இருக்கிற வீடியோக்களும் வித்தியாசப்படுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா சமைக்கலாம், நல்ல கோலம் போடலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க நான் சொல்றது எல்லாமே. நான் எங்க வீட்டில் ஈஸியான கோலங்கள் தான் போடுவேன். அதே மாதிரி சமையலும் ஈஸியான டேஸ்டியான சமையல் தான் செய்வாங்க. இந்த மாதிரி 4 புள்ளி சேர்த்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த ரவுண்டு இந்த மாதிரியும் போடலாம், நல்லா சதுரமாவும் போடலாம். பிகினர்ஸ் வந்து சதுரமா கூட போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இருக்கிற புள்ளியெல்லாம் சேர்த்துட்டு வந்தோம்னா கோலம் வந்துருங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலர் கொடுத்தா போடணும்ட்டு இல்லை, வாசலில் இந்த கோலத்தை சும்மா போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு இது ஒரு நெலிக்கோலமாகவும் நிறுத்தலாம். இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி பூக்கோலமாகவும் மாற்றலாம். அப்படியே ஒயிட் அவுட் இருந்தால் கூட நல்லா இருக்குங்க, ப்ளூ கலருக்கு. ஆனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கலாமே அப்படின்னு கலர் கொடுத்துருக்கிறேன். பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக வந்திருந்தது இந்த கோலம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம், சுவை 6 இந்த 3 சேனலையும் பாருங்க. ஒரு சேனல் எடுத்தீங்கன்னாவே கீழே அதே மற்ற சேனல் கொடுத்துருப்பேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.